அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த அம்மாவுடைய ஒரு வீடியோன்னு சோஷியல் மீடியாவில் போகுது பார்த்தீங்களா? யாராவது பார்க்கலன்னா இந்த வீடியோ நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். 2 மொழியிலையும் பேசியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சிறந்த பாடம் இந்த அம்மாவுக்கு நடந்த சம்பவம். மறக்காமல் பாருங்கள். எத்தனை பேருக்கு அரபு நாடுகளில் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்குது? சும்மா போயிட்டு இருந்த நம்மளுக்கு ஒரு 10 தினார் அல்லது 20 தினார், மாஷா அல்லா தபரக் ரஹ்மான். சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறப்பான சம்பவங்கள் நடக்குது. எங்கேயாவது கூட்டமாக லைன் நிற்குதுன்னா ஜஸ்ட் போய் என்னான்றது தலையை போட்டு பாருங்கள். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 தினார் 20 தினார் மேனிக்கு கொடுக்கப்படுது. ஒரு சில பகுதிகளில் அந்த ஏரியா எங்கே அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு நடக்கும். இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிறது. அதே மாதிரி சாப்பாடு, உண்மையிலேயே நோன்பு காலங்களில் இந்த சாப்பாடு நிறைய பேர் சப்ளை பண்ணுவாங்க. அதற்கான கியூ அப்படின்னு பார்க்கும்போது தான் அரபு நாடுகளில் சாப்பாடு, அதாவது உணவு தேவையானவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். பாருங்கள் எத்தனை பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு. எவ்வளோ பேருக்கு உணவு தேவைப்பாடு இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய தருணம் தான் இந்த மாதிரியான தருணங்கள். எவ்வளோ பேருக்கு சாப்பாடு தேவை இருக்குது அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. சாப்பாடுகளை தயவு செய்து வீண் விரயம் மட்டும் பண்ணாதீங்க. ஒவ்வொருவருக்கும் சாப்பாடு எவ்வளோ தேவை இருக்குன்றதை பாருங்கள். அதே மாதிரி இஃப்தார் நேரங்கள்லையும் பல இடங்கள்லையும் மாஷா அல்லான்னு பல பள்ளி வாயில்கள்லையும் சாப்பாடு சப்ளைகள் நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல இடங்கள்லையுமே இந்த பண உதவிகளும் கிடைக்குது. முடிந்த வரைக்கும் எங்கேயாவது லைன் நிற்குதுன்னா எதுவுமே யோசிக்காதீங்க. லைனில் போய் சடனாக நின்றுங்க. ஒரு வேளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீங்கள் போகக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயாவது நடந்திருக்குதா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருக்குதா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் நீங்கள் சாப்பாடெல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்களா, இல்லை வீட்டால் கொடுப்பாங்களா, அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோ சுகுல் வாஜித் அப்படின்னு அழுகிற வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். அந்த அம்மா அவங்களுடைய அந்த வேதனையை சொல்கிறாங்க. உண்மையிலேயே வெளிநாட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் அந்த தாயினுடைய கதறலை கேட்டிங்கன்னா இதுக்கு பிறகாவது உங்களுக்குன்னு ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கொள்ள முயற்சி பண்ணுவீங்க. بعدين لما شهر يخلص يعطيك راتب ما تسيب صح؟ ايوه انزين غسل مو هاي ما تسيب بعد يلا خلاص غسل كامل. நான் வயசு 64 பிறந்திருக்கேன். நான் இப்படி வெளிநாட்டில் 35 வருஷம் 19 வயசுலேருந்து வெளிநாட்டில் 30 வருஷமாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஒரு வீடு எடுத்தோம். அந்த வீடு சுனாமியில் போயிடுச்சு. அதோட என் பிள்ளைகள்கிட்ட சுனாமியில் போனோடனே வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுலேருந்து மண்டாடி எல்லாம் செஞ்சு ஒருத்தராக உதவி செஞ்சு என் வீட்டு நகை, என் நகைகள் 10-25 பவுன் நகைகள், என் மருமகள் போட்டு வந்த ஒரு 10 பவுன், ஒரு 7-8 பவுண்டு போல் நகை எல்லாத்தையும் எடுத்து வீடொன்று எடுத்தேன். கொட்டையணையில் வீடு எடுத்து சுனாமி இருக்கக்குள்ள வீடொன்று எடுத்தேன். 2-3 நாள் சேர்ச்சில் வேலை இருந்தோம். நாங்கள் வீடொன்று எடுத்து போட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு போகிறேன். என் மவள்கிட்ட பேருக்கு நான் எழுதினேன். அந்த வீட்டை என் மவள்கிட்ட பேரில் நான் எழுதி, மவள் என்னைட்டு இந்த நேரம் சண்டை பிடிச்சி என் வீட்டை எனக்கு எழுதித்தா, அந்த வீட்டை எனக்கு எழுதித்தா, என் மாப்பிள்ளையும் இல்லை அப்படி இப்படி சொல்லக்கொள்ள நான் அந்த வீட்டை எழுதி கொடுத்தேன். அவளுக்காக எழுதலை. என்னை பேத்தி சின்னவளுக்கு காதும் கேட்காது, பேசுகிறதும் கிளியர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணினேன், 3 தரக்கா வேண்டி குட்டின்னு போனேன் லோயர்கிட்ட. குட்டின்னு போயிட்டு அவட பேரில் தனியாக எழுத சொன்னேன். நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக 2 பிள்ளைகிட்டையும் அவடையும் பேரில் எழுதக்கொள்ளையும் நான் சொன்னேன். என்ன பிள்ளை 2, என்ன அல்பர், என்ன மூத்த மகன், 2வது இந்த பூவா நவப்பர் 2, அவங்க 2 பேரும் அனாதை ஆக்கினாதே என் பிள்ளைகளை விட்டுடாது. அவன் என் பிள்ளைகளுக்கு எந்த நேரம் சண்டை பிடிச்சி எனக்கு அடிக்கிறான். அதோட இது ஜனாதிபதிக்கு போனாலும் பரவாயில்ல, என் வீட்டை எனக்கு திருப்பி தர சொல்லுங்க. என் வீட்டை தராட்டு பரவாயில்ல. 28,68,000 நான் பணம் அனுப்பிக்கிறேன் அவளுக்கு. அந்த ரெசிட்டெல்லாம் என்கிட்ட இருக்குது. தயவு செஞ்சு மேடம் லோனாதீங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டை எனக்கு எழுதி தர சொல்லுங்கள். இல்லாட்டி என் வீட்டை எனக்கு திருப்பி தர சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு நகை நாட்டோல என்ன சொல்லியும் தர சொல்லுங்கள். 10-15 பவுன் நகை இன்றைக்கி தரமாட்டேன்னு சொல்கிறேன். இதுட்டு விட்டு எனக்கு நியாயம் ஒன்று கிடைக்கிறதுக்கு பண்ணுங்க. இது ஜனாதிபதிக்கு போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு ஜனாதிபதி
මාතරනේ මගේ අනුර මාතරනේ මගේ ගේ මට අරන් දෙන්න කියන මට හැමදාම ගානවා බනිනවා මට ඔක්කොම කරනවා මාතයා මගේ කෞතුමේ තොල ඔක්කොම පුපුරන ධර්මයට මට ගැව්වා මගේ කන්නඩියත් කන්න දෙමා මට මේක නවෆර් පෝචි මාතයාගේ පුතා අරන් දුන්නේ මේ කන්නඩිය මගේ ගේ අරගෙන මගේ ගෙදරින් මට අතින්ද දෙන්නේ නැහැ චනචිල්ලෙන් හොර මිනිහත් එක්ක යනවා මචං මට හරියට ගානවා බනිනවා මාතයා මගේ අර දරුවා නිසා තමයි පොඩි දරුවට නිසා තමයි අර ගේ ලිවේ මම දැන් ඒ ළමයාගේ රත්තරන් බඩුත් විකුණලා ඔක්කොම කරගෙන මිනෝර මිනිහර තීකන ඉන්නවා මාව කරුණා කරලා මගේ ගේ දෙන්න කියන මට ගේ දුන්නේ නැති උනාට කමන්නේ මගේ රත්තරන් බඩු ටිකක් දෙන්න කියන මගේ අනිත් ළමයි දෙන්න පව් ඒ රත්තරන් බඩු ටිකක් මගෙන් ගත්ත ජලි ටිකයි දෙන්න කියන මාතේ පිංචිද්ද වෙනවා නෝන මාතරුනේ මගේ උදවට උදව් කරන්න මම ඔලංගි දෙමව්පියෙක් වගේ අම්මා කෙනෙක් වගේ මගේ උදව් කරන්න මට ගේ කොලා අඳුරන ඔක්කොම මට උදව් කරන්න බලන්න මේ ටික්ටොක් එක බලන්න ඔක්කොම මිනිස්සු ඔක්කොම මට පින් දෙන්න මට මගේ ගේ නැත්තම් ගමන්නේ මගේ රත්තරන් බඩු ටිකයි මන් දුන්නේ 8,28,000යි 85,000 කෙවල තියෙන රෙසිට් ඔක්කොම තියෙනවා මගේ ගාව ඒකයි මට දෙන්න කියන්න මාතේ මේ ළඟදී මං අරන් දුන්නේ සල්ලි මම ළමයට අරන් දුන්න රත්තරන් බඩුත් විකුණලා වර මිනිහට දීලා කරුණා කරලා මගේ මට උදව් කරන්න මම ඒකට තමයි මේක මේ දාන්නේ මම පිංචි දෙන මට උදව් කරන්න මගේ බඩු ටික මට අරන් දෙන්න කියන නෝනා මාතන්නේ මම ඉංගාකාල ජීවත් වෙන්නේ උඩු පිටියක් මට එන්ඩියර මුල්ල එමෙතන යනවා අවසට හැමදාම මේ මරදාන මින්නල් පල්ලිය ගාවට ගිහින් ඉඳ ගන්න මම මට උදව් කරන්න